மாப்பிள்ளை விஷாலுக்கு வந்த திடீர் பிரச்சனை. விஷால் சாய் தன்ஷிகா காதல் திருமணம் இன்னும் 2 மாசத்துக்குள்ள நடக்கும்னு சொன்ன இரு வீட்டு பெற்றோரும் முதல் கட்டமா விஷால் பர்த்டே அன்னைக்கு கிராண்டா நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சாங்க. அதைத் தொடர்ந்து விஷால் பர்த்டே, ஆயுத பூஜை உள்ளிட்ட பல பண்டிகைகள் மற்றும் விசேஷ நாட்களை விஷாலும் தன்ஷிகாவும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. மேலும் ரவியரசு டைரக்ஷன்ல மகுடம் படத்துல நடிச்சிட்டு இருந்த நிலையில டைரக்டர் கூட ஏற்பட்ட சிக்கலால பாதியில பட வேலைகள் நின்னு போக தானே டைரக்டர் அவதாரம் எடுத்து மகுடம் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு விஷால். இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில பல வருடங்களா சென்னை உயர்நீதிமன்றத்துல லைகா விஷால் தொடர்பான வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப விஷால் உடனடியா உரிய விளக்கம் அளிக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த வகையில நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில அவரால திருப்பி செலுத்தப்பட வேண்டியிருக்கிற தொகையான 21,29,00,000 கடன் தொகையானது வட்டியோட சேர்த்து மறுபடியும் மதிப்பீடு செய்யப்படலாம்னு நீதித்துறை வட்டாரங்கள் முணுமுணுக்குது. புது மாப்பிள்ளையா இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு தன்ஷிகாவை பீஸ்ஃபுல்லா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுங்க விஷால்னு அட்வைஸ் பண்ணி கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். ஏன்னா நடிகர் சங்க கட்டிட ஒர்க் முடிய போகுது. மகுடம் படம் மூலமா இயக்குனர் அவதாரமும் எடுத்தாச்சு. இந்த பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு இடையில எதுக்கு லைகா குறித்த நெகட்டிவ் வைப்ஸ்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள்.